ஹாய் மகளே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இந்த ஒரு சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த சீசனில் யார் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு அப்டேட் தான் நான் இப்போ எடுத்து வந்திருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீசனில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்க போகுது. ஒன்று, ஹோஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் வந்து நம்ம மக்கள் சேனல் விஜய் சேதுபதி சேதனை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. சேதனோட ஹோஸ்டிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பயங்கரமான எதிர்பார்ப்புல இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல இதுவரைக்கும் இந்த 7 சீசன்ல இல்லாத மாதிரி பழைய சீசன்ல இருந்த கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள வரப்போறாங்க, கொண்டு வரப்போறாங்கிற மாதிரியான அப்டேட்ஸும் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. கூடவே இப்போ நம்மள்ட்ட யார் யார் உள்ள கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் இருக்கு. அது யார் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு லிஸ்ட்ல நம்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா பாரதி கண்ணன்மா அருண் பிரசாத் வந்து இருக்காரு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா விடிவி கணேசனா வந்து இருக்காங்க. தேர்டா வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் ஆலியா மானசா வந்து இருக்காங்க. ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லையுமே ஒவ்வொரு பழைய ஆக்டர் எடுப்பாங்க இல்லையா, ஒரு டேரக்டர், அந்த மாதிரியான ஆக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் சாரை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5th வந்து பூனம் பஜ்ஜு அவங்க வந்து இருக்காங்க. 6th வந்து பார்த்திங்கன்னா ஜாலின் ஜோயா வந்து இருக்காங்க. 7th வந்து பார்த்திங்கன்னா அக்ஷிதா அசோக் வந்து இருக்காங்க. 8th வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் குமார் இருக்கார். ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆனார், சில பல பிரச்சனைகள்லாம் மாட்டினார். கண்டிப்பாக இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இடையில சுச்சித்தா அவங்க வேற வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் குமார் வந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 9th வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ரித்திகா இருக்காங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்தா இருக்காங்க. 11th வந்து பார்த்தீங்கன்னா சமிதா விஸ்வநாதன் இருக்காங்க. 12th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா துரைசாமி இருக்காங்க. இது வந்து 80% தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் திவ்யா துரைசாமி வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க ஷூட்டிங்லேயே பயங்கர பிஸியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வாழை படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பிரித்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கள வந்து ஒரு 80% தான் நான் நம்பலாம். அடுத்து சீரியல் ஆக்ட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து இருக்காருங்க. 14th வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்மா சீரியல்லேருந்து ரோஷினி ஹரிப்பிரியன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச அப்டேட் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். கூடவே இந்த சீசனில் ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் கிடச்சிதான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் யார் ஓல்டு கண்டஸ்டன்ஸ் இந்த சீசன் 7 வரைக்கும் எந்த கண்டஸ்டன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ்.